இப்பொழுது நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராகிய காஞ்சி அப்துல் ரவுஃப் பாக்கவி ஹசரத் அவர்கள் இந்த ஜும்மாவினுடைய பிரசங்கத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லி அவர்களை பேச அழைக்கிறேன். பார்ப்பதற்கு மிக எளிமையான தோற்றத்தோடு நமக்கு மத்தியிலே உலா வரக்கூடிய மௌலானா அவர்கள் மிகப்பெரிய திறமை வாய்ந்த சிறந்த ஒரு பேச்சாளராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் இந்த சமுதாயத்திலே பிரபல்யமாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். 1972 முதல் 1979 வரை வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியிலே பட்டம் பெற்று 1985 அப்துல் உமா சென்னை பல்கலைக்கழகத்தில் வைத்து பட்டம் பெற்றார்கள். 1990 அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றிருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் நவீன அரபி இலக்கியத்தில் 2007 ஆண்டு முதுநிலை பட்டத்தை பெற்று தற்பொழுது எம்பில் பட்டப்படிப்புக்காக இஸ்லாமிய பொருளாதாரம் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் என்னும் தலைப்பில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல நூட்களை இந்த சமுதாயத்திற்காக தந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய நிறுவனம் டிரஸ்டின் சார்பிலே வெளியிடப்பட்ட திருக்குர்ஆன் தமிழாக்கம், நபி வரலாறு உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய நூல்களை அழகு தமிழில் எளிய நடையில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 1977 அரபு கல்லூரியில் பயிலும் போதே உருது மொழியில் எழுதப்பட்ட நூல் அகில தலைவரின் அழைப்பு பணி அடிப்படை பணி என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து சுமார் 40 நூல்களை IFT-க்காகவும் மற்றும் பல சமூகத்துக்காகவும் பல இயக்கத்திற்காக வேண்டியும் தங்களுடைய திறமைகளை 40 நூல்களின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். 1984 முதல் 86 வரை சென்னை மண்ணடி மஸ்ஜித் மௌமூதில் திருக்குர்ஆன் விரிவுரை பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். 1987 முதல் 91 வரை காயல்பட்டினத்தில் ரமதான் திருக்குர்ஆன் விரிவுரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். 1992 ஆண்டு முதல் 1994 வரை அல்-அஹ்ஸா பகுதியில் உள்ள ஹுஃபூஃப் இஸ்லாமிக் சென்டரில் முதல் பொறுப்பாளர் பணியை வகித்திருக்கிறார்கள். 1995 ஆண்டு சென்னை ரஹ்மத் ட்ரஸ்டின் புகாரி ஷரீப் மொழிபெயர்ப்பு பணியையும் அதனைத் தொடர்ந்து புலூகுல் மராம் என்ற ஃபிக்ஹ் நூலினுடைய திருத்த பணியையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். 1999 ஆண்டு அபுதாபியில் இஸ்லாமிய விவகாரத்துறையில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார்கள். 2003 ஆண்டு முதல் துபாய் ETA அஸ்கா நிறுவனத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள். தற்போது சென்னை தாம்பரத்தில் உள்ள இஸ்லாமிய ஆய்வு மையத்தில் இயக்குநர் பணியையும் பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது மௌலானா அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்திருப்பது மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அவர்களுடைய பேச்சு திறமையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹினுடைய அருள் மிகுந்த இந்த அவையிலே அவர்கள் இப்பொழுது சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே பொழுது பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. பெருமதிப்புக்கும் பேரன்புக்கும் உரிய இந்த வெண்கூலன் பள்ளி ஜமாத்தார்களே, நிர்வாகிகளே, நிர்வாக உறுப்பினர்களே, இங்கே எனது அருமை நண்பர் இமாம் சாஹிப் அப்துல் கையூம் சாஹிப் பாக்கவி அவர்களே,
இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னருமை இஸ்லாமிய பெரியவர்களை இளைஞர்களை கன்றார்கள். இஸ்லாத்திலே கல்வி என்கின்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த முயித் தரப்பிலிருந்து வந்திருக்கின்ற அந்த குத்பா பயானை நான் படித்து பார்த்த பொழுது அது முக்கியமாக புல்ஹல் எஸ்தவில்லதீன யாலமுன் வல்லதீன லா யாலமுன் என்கின்ற அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது நபியே, நீங்கள் கூறுங்கள், கேளுங்கள் அவர்களை, அல் எஸ்தவில்லதீன யாலமுன், அறிந்தவர்களும் வல்லதீன லா யாலமுன், அறியாதவர்களும் சமமாவார்களா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த ஆயத்து எந்த கான்டெக்ஸ்டிலே வந்திருக்கிறது என்ற அதனுடைய முன்பின் தொடர்பை நாம் பார்க்கும் பொழுது, இதற்கு முன்னாலே, இந்த ஆயத்திற்கு முன்னாலே உள்ள வசனத்திலே அல்லாஹ் தஆலா இதை சொல்றாங்க, இதா மக்கள் இன்சான் துர்ரும் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி. ஒரு மனிதனுக்கு, அதாவது எந்த ஒரு ஆயத்தையும் அதனுடைய கான்டெக்ஸ்டை பிரிச்சு பார்த்து நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்த கான்டெக்ட்ல என்னன்னு தான் பார்க்கணும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது, ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்படும் போது, ஏதாவது ஒரு தீங்கு அவனை தீண்டி விடும் பொழுது, ஏதாவது நஷ்டம் ஏற்படும் பொழுது, தன்னுடைய ரப்பு இறைவனை, அதாவது அல்லாஹ்வையே அவன் நாடுகிறான். நாடி அவன் பக்கமே திரும்பி அவனை அழைக்கிறான். சும்மா இதா அவ்வளவு நேமத்தம் செய்யும். அதே நேரத்திலே அவருக்கு அந்த துன்பத்தை நீக்கி வேறு ஏதாவது அருட்கொடையை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னால், அப்பொழுது அவன் உடனே மாக்கான எதுவும் இலகி மின் கபுல், அவன் திரும்ப இதற்கு முன்னாலே எந்த பொய் தெய்வங்களை, கற்பனை கடவுள்களை அழைத்துக் கொண்டிருந்தானோ அவற்றின் பக்கமே அவன் திரும்பி சென்று விடுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு மற்றவர்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகெடுப்பதற்காக அல்லாஹ்வுக்கு பல இணைகளை அவன் கற்பிக்கப்படுகிறான் என்று சொல்கிறான் அல்லாஹ். அப்பொழுது நபியை நீங்கள் சொல்லுங்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு தமஸ்தாபி குப்ரிக்க கலீலன், உன்னுடைய இந்த ஷிர்க், இந்த குஃபர் இருக்கிறதே, இந்த இறைமறுப்பு, இணை வைப்பு, இதை வைத்துக் கொண்டு கொஞ்ச நாள் இந்த உலகத்திலே உல்லாசமாக வாழ்ந்து கொள். இன்னக மின் அஸ்ஹாபின் நார், ஆனால் மறுமையில் நீ நரக நெருப்புக்கே சொந்தக்காரனாக இருக்கிறாய், நரகத்தில் தான் செல்லப் போகிறாய் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி முடித்துள்ளார். அதற்கு பிறகு சொல்கிறான், அம்மன் முக காணித்துன் ஆனா அல்லை சாரிதம் காயிமன் யஹ்தருல் ஆகிரா. இப்படிப்பட்ட ஒருவர் ஷிர்க் வைத்துக் கொண்டிருக்கிறானே அவனும், அதே நேரத்தில் ஒரே இறைவனை ஏற்று இரவின் ஓரங்களிலும் இரவெல்லாம் அல்லாஹ்வையே வணங்கி தொழுது கொண்டிருக்கிறானே, சாஜிதன் வகாயிமன், சுஜூத் செய்தவனாகவும் கியாமிலே நிலையிலே நின்றவனாகவும், அதுவும் யஹ்தருல் ஆகிரா, மறுமையை பற்றி அஞ்சியவனாக, யர்ஜூ ரஹ்மத ரப்பி, மறுமையில் எங்கே இறைவன் நம்மை நரகத்தில் தள்ளிவிடுவானோ என்ற அச்சத்தோடு, அதே நேரத்தில் யர்ஜூ ரஹ்மத ரப்பி, இறைவனுடைய கருணையை நாடியவன் மறுமையில் என்னை அவன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்ற அவனுடைய அந்த ரஹ்மத்தையும் நாடியபடி, அதாவது அச்சத்தையும் அதே நேரத்திலே அந்த ஆசையையும், நரகத்தை பற்றிய அச்சம், சொர்க்கத்தை பற்றிய ஆசை, இரண்டையும் கொண்டவனாக எவன் இரவெல்லாம் இறைவனை தொழுது கொண்டிருக்கிறானோ, இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவனும் சமமாவார்களா? இந்த ரெண்டு பேரும் சமமாக முடியுமா? சிற்கு வைக்கிறவங்களும் இறைவனுக்கு அஞ்சியபடி, மறுமையை நினைத்து அஞ்சியபடி, இறைவனுடைய ரஹ்மத்தை நாடியபடி தொழுது கொண்டிருக்கிறார்களே அவர்களும் அப்படின்னு சொல்லி, இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸிலே வருகிறது, இது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் குறிப்பிடுகிறது. மூன்றாவது கலீஃபா இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற அவர்கள் தான் இப்படி, அவர்களை பற்றித்தான் இந்த ஆயத்து இறங்கியது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்ன என்று சொன்னால், குல் ஹஸ்ஸி யஸ்தவில்லதீன யஅலமுன வல்லதீன லா யஅலமுன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அதன் பிறகு நான் சொல்றேன், அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரை அறிவு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இறை அறிவு தான், டிவைன் நாலேஜ். அல்லாஹ் ஒருவன் என்கின்ற ஒருவன் அறிகிறான் பாருங்க, அதுதான் இஸ்லாத்திலே அறிவு. இதை தவிர இஸ்லாத்திலே உண்மையான மெய்யறிவு என்பது வேறு எதுவுமே கிடையாது. அப்ப இந்த சயின்ஸ் என்ன, இந்த டெக்னாலஜி என்ன, இதெல்லாம் அறிவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இந்த சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாமே அந்த இறை அறிவை தொடர்ந்து வருகின்ற அறிவுகள் தான். இதுவும் இறை அறிவு தான். உலகத்திலேயே ஆன்மீகம் வேறு, விஞ்ஞானம் வேறு, விஞ்ஞானம் வேறு, விஞ்ஞானம் வேறு என்று மற்ற மதங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, இஸ்லாம் ஒன்றுதான், விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றுதான் என்று சொல்லி, அதுதான் இஸ்லாம் செய்த மாபெரும் புரட்சி.
இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கிற மாடர்ன் சயின்டிபிக் டெவலப்மெண்ட், இந்த டெக்னாலஜி, சயின்ஸ் இதெல்லாம் எது காரணம் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம், இந்த திருக்குரான் தான் காரணம். இந்த திருக்குரான் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அருளப்பட்ட பின்னால் தான் ஆடு மாடுகளை ஒட்டகங்களை வைத்துக் கொண்டு நாடோடிகளாக கிடந்த அரபுகள் டாப் பேரண்ட்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன், நாகரிகத்தின் முன்னோடிகளாக அவர்கள் மாறினார்கள். உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுத் தந்தார்கள். அவர்கள் உலகத்துக்கே விஞ்ஞானத்தை போதித்தார்கள், உலகத்துக்கே டெக்னாலஜியை சொல்லி தந்தார்கள். காரணம் என்ன? இந்த குரான் தான். இந்த குரான் தான் அவர்களை உந்தி தள்ளியது. அதாவது இறைவனுடைய படைப்புகளை நீங்கள் ஆராயுங்கள், அப்பொழுது இறைவனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குரான் சொல்லுச்சு, அப்பலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அவர்கள் ஒட்டகத்தை பார்க்க கூடாதா, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று. இந்த ஆயத்து லட்சக்கணக்கான முஸ்லிம்களை உந்தி தள்ளி லட்சக்கணக்கான பயாலஜிஸ்டுகள், உயிரியல் விஞ்ஞானிகள் இஸ்லாத்திலே தோன்றினார்கள். அதுதான் உலகத்துடைய சரித்திரத்தை, உலக வரலாற்றையே மாற்றியமைத்தது. இன்னைக்கு இந்த மாடர்ன் சிவிலைசேஷனுக்கு இது எதை அடிப்படையாக கொண்டுதான்? இஸ்லாமிக் சிவிலைசேஷன், இஸ்லாமிய நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டதுதான். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இப்னு ருஷ்த் என்ற அபர்ரோஸ் இங்கிலீஷ்காரங்க சொல்லுவாங்க. அந்த இப்னு ருஷ்துடைய அந்த தத்துவங்கள், அவருடைய லாஜிக்கல் வியூ பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த தர்க்க ரீதியான அணுகுமுறை அப்ரோச், இதுதான் ஐரோப்பாவிலே இன்னைக்கு எழுப்பியிருக்கிற இந்த நவீன இந்த எழுச்சி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? இப்னு ருஷ்துடைய அந்த தத்துவங்களை படிச்ச பின்னால்தான் இங்கிலீஷ் அந்த ஐரோப்பியர்கள்லாம் சர்ச்சை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. சர்ச்சை செய்யற அநியாயங்களா இது இல்லாஜிக்கா இருக்குது, சர்ச்சை செய்யறது. அது சர்ச்சை தர்க்க ரீதியாக செயல்படல, பகுத்தறிவுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று ஐரோப்பாவில் அறிவுஜீவிகள் உண்டாகி அந்த சர்ச்சை எதிர்த்தவர்கள் போராடினார்களே. மாடர்ன் லிபரலிசம் எதனால் உருவாகியது என்று கேட்டால் சர்ச்சை எதிர்த்து போராடியதால் தான். அந்த சர்ச்சை கேள்வி கேட்கும் திராணியும் அதை பற்றி அறிவும் அவர்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டால் முஸ்லிம் விஞ்ஞானிகள் அவரோஸ் போன்ற இப்னு ருஷ்த் போன்றவருடைய அந்த தத்துவங்களை படித்த பின்னால் தான், அவருடைய அந்த லாஜிக்கை படித்த பின்னால் தான் அவர்கள் இப்படியெல்லாம் நம்முடைய சர்ச்சை நாம் கேள்வி கேட்க வேண்டும், பகுத்தறிவுக்கு முதலிடம் தர வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை அவர்களுக்குள்ளே தோற்றுவித்தது என்று நாம் சொல்லவில்லை. புகழ்பெற்ற வங்கதேசத்து இன்டலெக்சுவல் ஜெயண்ட் என்று அழைக்கப்படுகின்ற MN ராய் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய புத்தகத்திலே அதை சொல்லுகிறார். இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாம் தான் இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் உருவாக்கியது. அது மட்டுமல்ல, ராபர்ட் கிரீன் இங்கர்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய தேங்க்ஸ் கிவிங் என்ற அந்த கட்டுரையிலே அவர் சொல்லுகிறார், இல்லினாய்ஸ் மாகாணத்திலே அட்டர்னி ஜெனரலாக இருந்தவர், 150 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தவர். அவர் சொல்லுகிறார், for whom shall we thank for all these modern scientific developments? இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற, இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிற இந்த நவீன விஞ்ஞான முன்னேற்றங்களுக்கெல்லாம் நாம் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? shall we thank churches? நாம் இந்த சர்ச்சைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா என்று சொல்லி அந்த சர்ச்சைகள் செய்த அநியாயங்களை பக்கம் பக்கமாக விவரிக்கிறார். எப்படி அவர்கள் விஞ்ஞானிகளை போட்டு வதைத்தார்கள், எப்படி அவர்களை சித்திரவதைக்கு ஆளாக்கினார்கள், கலீலியோ உலகம் ஓவல் ஷேப்ல இருக்கிறது என்று சொன்னதற்காக அவருக்கு எப்படி தூக்கு தண்டனை வழங்கினார்கள் என்பதையெல்லாம் பக்கமாக சொல்கிறார். பிறகு கூறுகிறார், shall we thank priests? இந்த பிரீஸ்டுகளுக்கு, பாதிரிமார்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமா? பிறகு பாதிரிமார்கள் எப்படியெல்லாம் விஞ்ஞானிகளை பயங்கரமாக கொடுமை செய்தார்கள், விஞ்ஞானத்தை, பகுத்தறிவை எப்படி அவர்கள் மூச்சு திணற அவர்கள் கழுத்தை நெறித்து கொன்றார்கள் என்பதை எல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள். பக்கம் பக்கமாக சொல்லிவிட்டு இறுதியிலே கூறுகிறார்களோ, இவர்களுக்கு நான் நன்றி செலுத்த தேவையில்லை. We shall thank Muhammad and his followers. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய அந்த உத்தம தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் தான் நாம் நன்றி செலுத்த வேண்டும். Who laid foundations to modern science. அவர்கள் தான் இந்த நவீன விஞ்ஞானத்திற்கு அவர்கள் அடிக்கோலினார்கள். Who established universities and laboratories. அவர்கள் தான் பல்கலைக்கழகங்களை நிறுவினார்கள், அவர்கள் தான் ஆய்வு கூடங்களை எல்லாம் நிறுவினார்கள். பிரான்சிஸ் பேக்கன், ரோஜர் பேக்கன் போன்றவர்களை நவீன விஞ்ஞானத்தின் ஃபாதர்ஸ் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் என்று ஐரோப்பா கொண்டாடுகிறது. ஆனால் இதை பற்றி சொல்லும் பொழுது ராபர்ட் பிரிஸ்கோல்ட் தன்னுடைய மேக்கிங் ஆஃப் ஹியூமனிட்டி என்ற தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுகிறார், இந்த பிரான்சிஸ் பேக்கனும் ரோஜர் பேக்கனும் இவர்கள் எல்லாம் விஞ்ஞானத்தின் தந்தைகள் அல்ல. இவர்கள் ஸ்பெயினிலே இருந்த அந்த முஸ்லிம் சிவிலைசேஷன், இஸ்லாமிக் சிவிலைசேஷன், இஸ்லாமிய நாகரிகம், அந்த நாகரிகம் உருவாக்கிய அந்த பல்கலைக்கழகங்களிலே முஸ்லிம் அறிஞர்கள் முன்னாலே போய் மண்டி போட்டு இந்த விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டு வந்து பிளாகியரைசேஷன், தங்களுடைய சொந்த விஞ்ஞானத்தை போல் அவர்கள் அதை திருடி கொண்டு வந்து அவர்கள் அதை மக்கள் மத்தியிலே சமர்ப்பித்தார்கள்.
அவர்கள் நாங்கள் முஸ்லிம்களுக்கு தான் இதை கற்றோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அதனால்தான் அவர்களை தங்களுடைய நவீன விஞ்ஞானத்தின் தந்தைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தெரிந்தும் கூட அதை வேண்டுமென்றே அதை மறைக்கிறார்கள். அதாவது முஸ்லிம்களுக்கு இந்த கிரெடிட் போய்விடக்கூடாது, இஸ்லாத்துக்கு இந்த கிரெடிட் போய்விடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு சொல்லி அந்த இவர் சொல்றார், யாரும் ராபர்ட் பிரிஃபோர்ட் சொல்றார். இப்படி அது மட்டுமல்ல, இஸ்லாத்திலே ரெவல்யூஷனரி டைம்ஸ் அந்த விஞ்ஞானத்திலே கொண்டு வந்தவர்கள் யார் என்று கேட்டால் புரட்சிகரமான அணுகுமுறைகளை கொண்டு வந்தவர் முஸ்லிம்கள் தான். என்றால் கிரீக் சயின்ஸ் இருக்கிறதே அது இன்ஹரன்ட்லி வீக்காக இருந்தது. அது இயற்கையிலேயே அது மிகவும் வீக்கான ஒரு சயின்ஸாக இருந்தது, பலவிதமானது. அதுல இருக்கிறதே டிடக்டிவ் லாஜிக் தான் இருந்ததே தவிர இன்டக்டிவ் லாஜிக் என்பது கிடையாது. அதை முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். இரண்டாவது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், அப்சர்வேஷன் மெத்தட் என்பதையெல்லாம் முஸ்லிம்கள் தான் சயின்ஸிலே உருவாக்கி காட்டினார்கள். விஞ்ஞானத்திலே எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு விஞ்ஞான புரட்சியை பற்றி எழுதக்கூடியவர்கள் எப்படி இஸ்லாம் இந்த உலகத்திற்கு இவ்வளவு பெரிய விஞ்ஞான அருட்படையை நல்கியது என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அரிஸ்டாட்டிலுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அவர்களும் கிரேக்க தத்துவஞானி தான். அப்படி இருந்தும் கூட பொதுவாக ஒரு பெண் இருக்கிறாளே ஒரு ஆணை விட அவள் தாழ்வானவள் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையிலே ஆணுக்கு இருக்கின்ற அந்த பற்களை விட, பற்களின் எண்ணிக்கையை விட பெண்ணின் பற்களின் எண்ணிக்கை குறைவு என்று அவர் கூறிவிட்டார். 2 பெண்டாட்டிகளிலிருந்தும் ஒருவருடைய முகவாயை கூட பிடித்து அந்த பற்கள் எத்தனை என்று எண்ணுவதற்கு அவர் முயலவில்லை. அந்த அளவுக்கு அறிவியலர்களாக இருந்தார்கள். ஆனால் முதலாக அப்துல் லத்தீப் என்ற விஞ்ஞானி தான் இஸ்லாமிய நாகரிகத்திலே தோன்றியவர். அவர் ஹியூமன் ஸ்கெலட்டன், ஹியூமன் ஸ்கல், மனித உடல் எலும்புக்கூடு, மனித மண்டையோடு இவற்றையெல்லாம் தீர்க்கமான ஆய்வுக்கு உட்படுத்தி பல புதிய கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு அவர் செய்தார். அப்சர்வேஷன் மெத்தட், நுணுகி ஆராய்ச்சி வந்த தன்மையின் மூலமாக என்று சொல்லி, அதேபோல இப்னு ஹைசம் அல் ஹேசன் என்று ஐரோப்பியர்கள் சொல்கிறார்கள். இப்னு ஹைசம் வருவதற்கு முன்னாலே ஆப்டிக்ஸிலே மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் இருந்தது, கண்ணியல் துறையில். எந்த அளவுக்கு என்று கேட்டால், கண்ணிலிருந்து ஒளி புறப்பட்டு போய்தான் பொருட்களை பார்க்கிறார்கள் என்று ஐரோப்பியர்கள், கிரேக்கர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அல் ஹேசன் இப்னு ஹைசம் சொன்னார், இல்லை இல்லை, ஒரு பொருளிலே பட்டு தெரிக்கின்ற அந்த ஒளி இருக்கிறதே அது கண்ணை அடைகிறது. அதற்கு பிறகுதான் அந்த பொருளை நம் கண்ணால் பார்க்க முடிகிறது. அதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் அவர் சொன்னார். இருட்டிலே இருக்கிற ஒரு பொருளை நம்முடைய கண்ணால் பார்க்க முடிவதில்லை, நாம் வெளிச்சத்திலே இருந்தாலும் சரி. ஆனால் நாம் இருட்டிலே இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு பொருளை நம்முடைய கண்ணால் பார்க்க முடிகிறது. இதை வைத்துக் கொண்டே புரிந்து கொள்ளலாம், நம்முடைய கண்ணிலிருந்து ஒளி புறப்படவில்லை, மாறாக அந்த ஒளியின் மீது பட்டு தெரிக்கின்ற அந்த ஒளி இருக்கிறதே, அந்த பொருளின் மீது பட்டு தெரிக்கின்ற ஒளி, அது நம்முடைய கண்ணிலே ஊடுருவி அதன் மூலமாகத்தான் நாம் அந்த பொருளை பார்க்கிறோம் என்று கண்டுபிடித்தவர் முதலிலே அல் ஹேசன் இப்னு ஹைசம் தான். இப்படிப்பட்ட புரட்சிகளை முஸ்லிம் அறிஞர்கள் இந்த உலகத்திற்கு தந்தார்கள். காரணம் என்ன? தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. அதாவது கல்வியை தேடுவது இருக்கிறதே, அது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் மீதும் பெண்ணின் மீதும் கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் ஹிக்மத்து லால்லத்துல் முஃமின் ஐனமா வஜதஹா அகதஹா. விஸ்டம், அறிவு இருக்கிறதே, விவேகம், இது ஒரு முஸ்லிம் தவற விட்டு விட்ட பொருள். அவன் அதை எங்கு பார்த்தாலும் ஓடோடி சென்று எடுத்துக் கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கிரேக்க விஞ்ஞானத்தை முஸ்லிம்கள் எடுத்து அதை கிரிட்டிசைஸ் செய்தார்கள். அதில் இருக்கிற வீக்னஸ், குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார்கள். பிறகு அதில் மிகப்பெரிய ரெவல்யூஷனரி ட்ரெண்டுகளை எல்லாம், புரட்சிகரமான போக்குகளை எல்லாம் அதிலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து அதற்கு பிறகு ஐரோப்பாவிலே கொண்டு போய் அந்த ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அந்த நவீன விஞ்ஞானத்தை. அதன் மூலமாகத்தான் ஐரோப்பா இவ்வளவு பெரிய எழுச்சியை அடைந்தது என்பதை ஒத்துக்கொள்கிறார். ராபர்ட் பிரிஃபோர்ட் சொல்கிறார், நவீன நாகரிகத்தை இஸ்லாம் கொடுத்த மாபெரும் அருட்படை என்ன என்று கேட்டால் நவீன விஞ்ஞானம் தான் என்று சொன்னார். செப்டம்பர் 11க்கு பிறகு ஒரே வாரத்திலே ஒரு 15 நாளிலே மின்னதோட்டா என்ற இடத்திலே ஹியூலட் பேக்கர்டுடைய சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கோர்லி பியரினோ என்கின்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி சுமார் 350 கார்பரேட் லீடர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தலைமை தாங்கி பேசும்பொழுது இண்டஸ்ட்ரியல் லீடர்ஷிப்பை பற்றி சொல்லிவிடுகிறார். அதாவது தொழில்துறை லீடர்ஷிப் தலைமை என்பது எப்படி இருக்க வேண்டும். அப்போது சொல்லுகிறார், நம்முடைய இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதே, அது இன்றைக்கு பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிவிட்டது. அந்த பாதுகாப்பை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்து இறுதியிலே ஐ வுட் லைக் டு எண்ட் மை ஸ்பீச் வித் ஸ்டோரி ஆஃப் தி சிவிலைசேஷன். முஸ்லிம்களை காட்டுமிராண்டிகள் என்று அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாகரிகத்தின் கதையோடு இந்த பேச்சை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அது என்ன? when the entire Europe was in darkness,
ஐரோப்பா முழுவதுமே இருளிலே மூழ்கி கிடந்த அந்த நேரத்திலே தேர்வாசிய சிவிலைசேஷன், அங்கே ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த நாகரிகம் கிழக்கிலே இருந்தது, மேற்கிலே இல்லை. அந்த நாகரிகத்தில் தோன்றிய விஞ்ஞானிகள் இந்த பூமிக்கும் பந்தை, அதாவது கலீலியோவை தூக்கிலே போடும்போது பூமி பந்தை வைத்து பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே பூமி ஓவல் ஷேப்பில் இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் கண்டுபிடித்து விட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாகரிகத்திலே தோன்றிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் கெமிஸ்ட்ரிக்கு, ரசாயனத்துக்கு அவர்கள் புத்தகி விட்டார்கள். அதிலே உருவாகிய ஜாபிர் பின் ஹையான் என்பவர் தான் ரசாயனத்தின் தந்தை என்று இன்றைக்கும் அளிக்கப்படுகிறார். வேதியியலின் தந்தைக்கு ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்று ஒவ்வொன்றார். அபுல் காசிம் ஜஹராவி என்கின்ற மாபெரும் விஞ்ஞானி தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி என்று இன்றைக்கும் அறியப்படுகிறார் என்று சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லுகிறார், அங்கே தோன்றிய ஒரு விஞ்ஞானி மட்டும், ஒரு மேத்தமெட்டிஷியன் மட்டும் இல்லை என்று சொன்னால், அவருடைய அல்கோரிதம் மட்டும் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட் என்பதே கிடையாது என்று சொல்கிறார். அதான் அல்காரிதம் சொல்லிவிட்டு இஸ்லாமிக் சிவிலைசேஷனை பற்றி பெயர் சொல்லாமலே சொல்லிவிட்டு இறுதியிலே தட் சிவிலைசேஷன் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் என்று முடிக்கிறார் அந்த பெண்மணி போர்லி பியரி. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உலகத்தை படைத்தார்கள் என்று சொன்னால் இந்த இறையறிவை அடிப்படையாக கொண்டுதான் படைத்தார்கள். ஏனென்றால் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இவை அனைத்துமே, பயாலஜி இவை அனைத்துமே உலகத்தின் கல்விகள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இவையெல்லாம் கூட இறைவனின் சக்தியை, இறைவனின் ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு தேவையான படிப்புகள். இவையெல்லாம் அப்படிப்பட்ட கல்விகள். அதனால்தான் பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு தூணிலுமே பிசிக்ஸை பற்றியும், இன்னொரு தூணிலே வேதியியலை பற்றியும், கெமிஸ்ட்ரியை பற்றியும், இன்னொரு தூணிலே பயாலஜியை பற்றியும் போதிக்கின்ற ஆளுங்கள், மாபெரும் அறிஞர்கள் அன்றைக்கு தோன்றினார்கள். அந்த பள்ளிவாசல்களே போய்தான் மண்டியிட்டு இந்த ஐரோப்பியர்களும் இஸ்லாம் விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டார்கள். இது இஸ்லாம் விஞ்ஞானத்துக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம். காரணம் அதுவும் ஒரு டிவைன் நாலேஜ் தான். இங்கே இஸ்லாத்திலே மட்டும் வேர்ல்டி நாலேஜ், அதாவது டிவைன் நாலேஜ் என்கின்ற இரண்டு பிரிவு கிடையாது. நோ பைஃபர்கேஷன். இரண்டுமே ஒன்றுதான் என்பதை முஸ்லிம்கள் எஸ்டாப்ளிஷ் செய்து காட்டினார்கள், நிறுவி காட்டினார்கள். அதனுடைய பலனைத்தான் இன்றைக்கு ஐரோப்பா அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் 500-600 ஆண்டு காலமாக முஸ்லிம்களுக்கு இந்த துறையிலே எந்த பங்களிப்பும் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்றைக்கு முஸ்லிம்கள் ரிசர்ச் என்று சொல்லுகிற இந்த ஆராய்ச்சி துறையை விட்டுவிட்டார்களோ அன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே மிகவும் கேவலமான ஒரு நிலையை அடைந்தார்கள். என்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் ரிசர்ச் என்ற ஆராய்ச்சி துறையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ ஐரோப்பியர்கள், அன்றைக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அவர்கள் அடைந்தார்கள். அல்லாமா ஜமாலுதீன் அப்கானி அவர்களை எகிப்திலே வைத்து கேட்டார்கள், முஸ்லிம்கள் கீழே போய்விட்டதற்கும் கிறிஸ்தவர்கள் மேலே உயர்ந்து விட்டதற்கும் காரணம் என்ன என்று கேட்டதற்கு ஒரே வரியில் பதில் கொடுத்தார். 2 பேரும் தத்த மதங்களை கைவிட்டதுதான் காரணம். கிறிஸ்தவ மதத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் முன்னேறி இருக்க முடியாது. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பிடித்திருந்தால் அவர்கள் தாழ்ந்து போயிருக்க முடியாது. இஸ்லாத்தை பற்றி பிடித்திருந்தால் 2 பேரும் தத்த மதங்களை கைவிட்டதால் தான் அவர்கள் உயர்ந்து விட்டார்கள், நாம் தாழ்ந்து போய்விட்டோம் என்று அவர் சொன்னார் என்று சொன்னார். எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நாகரிகத்தை இந்த இறையறிவின் அடிப்படையிலே இந்த இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், மக்களிலே சிலர் இருக்கிறார்கள். அதாவது நாஸ்திகர்கள், இணை வைப்பவர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் கூறுகிறார், இந்த நாஸ்திகர்கள் உண்மையான பகுத்தறிவாதிகளே அல்ல. இன்றைக்கு கூட பாருங்கள், மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தால் ஒரு ஹைபோதீசிஸ் தான், அது ஒரு அனுமானம் தான், அது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட் அல்ல. இதைத்தான் மாரிஸ் புகை கூறுகிறார் தன்னுடைய பைபிள் சயின்ஸிலே. அவர் ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி, ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர். 1980 இந்த புத்தகத்தை எழுதுகிறார். 1983 இஸ்லாத்தை தழுவுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், குரானிலே ஒரு பொருள், ஒரு கருத்து, விஞ்ஞான கருத்து வருகிறது, அது இந்த நவீன விஞ்ஞானத்துக்கு ஒத்து போகவில்லை என்று சொன்னால் 2 விஷயம் தான் இருக்க வேண்டும். ஒன்று, குரானுடைய அந்த கருத்தை நாம் விளங்கிய விதம் தவறு, அல்லது இந்த நவீன விஞ்ஞானம் தவறு. இது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்டாக இருக்காது, இது வெறும் ஹைபோதீசிஸாகத்தான் இருக்கும். எனவே குரானை மட்டும் நாம் குறை சொல்லவே முடியாது. அது குறைகளற்ற, மாசு ஒருவற்ற ஒரு புத்தகம், அது இறைவனுடைய புத்தகம் என்று அவர் சொன்னார். சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே இருக்கிற படித்த மேதாவிகள் இஸ்லாத்தையே மிகவும் சந்தேகிக்கிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு பிரெஞ்சு கிறிஸ்தவருக்கு அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை கொடுத்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு உன்னத நூலாக இந்த திருக்குரான் இருக்கிறது, எப்படி அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, அதற்கடுத்து இன்னொரு விஷயம், குரான் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை நிகழ்த்தி இருக்கிறது என்று கேட்டார் திருக்குரான்.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சொல் வருகிறது. அதாவது ஜாபுனைய என்னுடைய அருமை மகனே, அவர்கள் தன் மகனுக்கு செய்கிற உபதேசம், இன்ன ஷிர்க லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், இணை வைப்பு இருக்கிறதே அது மகத்தான ஒரு மிக மோசமான ஒரு அநியாயம், மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று சொல்கிறார். கிரேட் இன்ஜஸ்டிஸ் என்று இதை ஏன் அவர்கள் அப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது குர்ஆனிலேயும் அந்த ஆயத் சொல்கிறது. அதாவது அதீபின் ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிசல்லாஹு மக்காவை பிடித்த பொழுது அவர்கள் யமனுக்கு ஓடி விடுகிறார்கள். அங்கே போய் கிறிஸ்தவராக ஆகிவிடுகிறார்கள். சில ரிவாயத்துகளிலே சிரியாவுக்கு ஓடி போகிறார்கள் என்று வருகிறது. சில ரிவாயத்தில் யமனுக்கு ஓடி போய்விட்டார்கள். அதீபின் ஹாத்தம் யாரு? ஹாத்தம் தாய் என்கின்ற அந்த மாபெரும் அந்த கொடையாளி இருந்தார், அவருடைய மகன். அவருடைய ஒரு மகளும் இருந்தார், அதீபின் ஹாத்தமுடைய ஒரு சிஸ்டர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரந்த மனத்தையும் அவருடைய அந்த அநியாயம் செய்தவர்களையும் இஸ்லாத்துக்கு எதிராக பாடுபட்டவர்களையும் மன்னிக்கின்ற அந்த குணத்தையும் இதையெல்லாம் பார்த்துவிட்டு தன்னுடைய சகோதரருக்கு அவர் அந்த செய்தியை அனுப்புகிறார். நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வருகிறார். வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடத்தை கேள்விக்கிறார், அல்லாஹ்வை விட பெரியவன் யாரும் உண்டா? அல்லாஹ்வை விட்டு யாராவது வணங்கலாமா? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. சரி என்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்கிறார். என்ன விஷயம் என்று கேட்டபோது, இத்தகது அக்பாரம் ஒரு உபாரம் அர்பாபம் இல்லா, அதாவது அவர்கள் அந்த யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாதிரிமார்களை அல்லாஹ்வை விட்டு கடவுள்களாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று திருக்குர்ஆன் கூறுகிறதே. அப்படி என்றால் நான் இதுவரைக்கும் யாரும் என்னுடைய யூத கிறிஸ்தவர்கள் யாரும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்கள் பாதிரிமார்களிடத்திலே எங்களுடைய ஆளுங்களிடத்திலே போய் சஜ்தா செய்ததில்லையே, அவர்களை நாங்கள் வழிபட்டதில்லையே, வர்ஷிப் பண்ணதிலே, எப்படி நீங்கள் குர்ஆன் இப்படி சொல்லுகிறது என்று கேட்டதற்கு அதுவல்ல அவருடைய கருத்து. நபிசல்லாஹு சொல்கிறார்கள், அவர்கள் ஹராம் என்று சொன்னதை நீங்கள் ஹராம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராம் என்று சொன்னார்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலால் என்று சொன்னார்கள், அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அவர்கள் அல்லாஹ்வின் சட்டங்களை மாற்றி கூறிய போது அவர்களை நீங்கள் சட்டம் ஏற்றுபவர்களாக லாகிவர்ஸாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? வெரிஃபை பண்ணி பார்க்கவில்லை. தௌராத்திலும் இன்ஜீலிலும் உண்மையிலேயே அல்லாஹ் இதை ஹலால் என்று தான் சொல்லியிருக்கிறானா ஹராம் என்று சொல்லியிருக்கிறானா என்று பார்க்கவில்லையே நீங்கள். அதனால்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் அவர்களை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்று கூறுகிறார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். வட்டி மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுரண்டல். அந்த சுரண்டல் எப்படி இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு அறிவு சுரண்டல் தான் காரணம். தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நான் பொருளாதார சுரண்டலையோ மற்ற எந்த சுரண்டலையும் நான் பெரிதாக நினைக்கவில்லை, இந்த அறிவு சுரண்டலைத்தான் நான் பெரிய சுரண்டலாக நினைக்கிறேன் என்று சொன்னார். இந்த அறிவு சுரண்டல் எப்படி ஒரு பெரிய சுரண்டல் என்பதை இதிலே நீங்கள் பார்த்து விடலாம். அதாவது இதுல தௌராத்திலே ஹராம் என்று இருந்தது வட்டி. ஆனால் இந்த உலமாக்கள் இருக்கிறார்களே, வட்டி தொழில் தொடங்கியவர்களிடத்திலே பைசா வாங்கிக் கொண்டு, லஞ்சம் வாங்கிக் கொண்டு, கையூட்டு வாங்கிக் கொண்டு அந்த யூத உலமாக்கள் அது தௌராத்திலே ஹலால் என்றுதான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை எந்த ஒரு யகூதியும் எந்த ஒரு ஜூவும் எந்த ஒரு யூதரும் அதை தௌராத்தை போய் வெரிஃபை பண்ணி பார்க்கவில்லை. ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு சிலர் சொல்வதை போல் குர்ஆனை நாங்கள் தான் படிக்க வேண்டும், நீங்கள் குர்ஆனை படிக்கக்கூடாது, உங்களுக்கு புரியாது என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதை போல் அன்றைக்கு யூதர்கள் என்ன செய்தார்கள்? யூத பாதிரிகள் ஆலிம்கள், தௌராத்தின் அறிவு எங்களுக்குத்தான் சொந்தம், பொதுமக்களாகிய நீங்கள் தௌராத் படிக்கக்கூடாது, நாங்கள் படித்து அதில் என்ன இருக்கிறது என்று சொல்லுவோம் என்று சொன்னார்கள். அதை யூத பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தௌராத்தின் அறிவை சுரண்டி தங்களுக்கென்றே வைத்துக் கொண்ட காரணத்தால் தான் அன்றைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார சுரண்டலை அவர்கள் அனுமதித்தார்கள். தௌராத்தின் அறிவு பொதுமக்களுக்கும் சொந்தமானதாக இருந்திருந்தால் அவர்கள் தௌராத்தை பார்த்து கேள்வி கேட்டிருப்பார்கள் அந்த ஆலிம்களை, நீங்கள் ஏன் பொய் சொல்லுகிறீர்கள், தௌராத்திலே வட்டி ஹராம் என்றுதானே இருக்கிறது என்று அவர்கள் கேட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட அறிவு சுரண்டல் தான் எல்லா விதமான சுரண்டலுக்கும் வழிபிறக்கும். அப்ப இந்த சிறுக்கு அந்த முன்முன் அறியும் என்பதற்கு என்ன அர்த்தம்? இந்த சிறுக்கு இருக்கிறதே, அதாவது இந்த ஆலிம்களை ஏற்றுக்கொண்ட அந்த சிறுக்கு, அவர்கள் வைத்ததுதான் வேத வாக்கு என்று ஏற்றுக்கொண்ட சிறுக்கு, இந்த சிறுக்கு தான் அந்த வட்டிக்கு ஒரு எட்டு என்ற மிகப்பெரிய ஒரு சிறுக்கு, மிகப்பெரிய ஹராமுக்கு ஒரு ஆதாரமாக அமைந்தது என்ற காரணத்தால் தான் அங்கே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன சிறுக்கு அந்த முன்முன் அறியும். இணை வைப்பு தான் மிகப்பெரிய அநியாயம். எல்லா அநியாயங்களுக்கும் அந்த இணை வைப்பு தான் காரணம். உலகத்தில் இருக்கிற பொருளாதார சுரண்டலாகட்டும், சமூக ஜாதிய சுரண்டலாகட்டும், எந்த சுரண்டலாக இருக்கட்டும், ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் பல கடவுள்களை ஏற்றுக்கொண்டதுதான் அதற்கு காரணம் என்று சொல்லுகிறார் என்று கேட்டார். இந்த தௌஹீதுடைய அறிவு, இந்த டிவைன் நாலேஜ் இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மக்களிலே சில பேர் வாதிடுகிறார்கள், கன்ஃபர்ம்டு நாலேஜ் இல்லாமல், எஸ்டாப்ளிஷ்ட் நாலேஜ் இல்லாமல், பலா ஹுதன்
எந்த தூதரும் வந்து தூதருடைய அறிவு கிடையாது. இந்த நாஸ்திகர் பாருங்க, கன்ஃபர்ம்டு நாலேஜ் அவங்க பின்பற்றுறது இல்லை. மனுஷன் பிறங்களேன்னு பிறந்தாலும் கன்ஃபர்ம் இல்லாத ஒரு நாலேஜ், அதை ஒத்துக்கிட்டாங்க இந்த நாஸ்திகர்கள். இரண்டாவதாக வலா புதன், இவர்கள் ஒரு இறை தூதருடைய பேச்சையும் கேட்பதில்லை. நாம் கேட்கிற மாதிரி நபிஸல்லாஹுடைய பேச்சையும் கேட்கறதில்லை. வலா கிதாபின் முனீர், அறிவை பிரகாசப்படுத்தும் என்லைட்டனிங் புக், அறிவை பிரகாசப்படுத்தும் அந்த புக், அது திருக்குரான். அந்த திருக்குரானை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே இப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் அறிவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள் என்று கூறி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் சேர்ந்து விடாமல் இறை அறிவை ஏற்றுக்கொண்டு, அதுதான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மை எல்லா விதமான சுரண்டல்கள் அநீதிகள் என்று விடுவிக்கக்கூடிய ஒரே அறிவு என்பதை புரிந்து கொண்டு அந்த இணை வைப்பிலிருந்தும் அந்த நாத்திகத்திலிருந்தும் விடுபட்டு அல்லாஹ் ஒருவனையே ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதுதான் இஸ்லாத்திலே அறிவுக்கான ஒரே அடிப்படை. அதுதான் இஸ்லாத்தில் இறை அறிவு என்று கூறி, இறை அறிவிலே உலக அறிவு என்றும் மாற்று அறிவு என்றும் இருவேறு பிரிவுகள் கிடையாது. அனைத்துமே அல்லாஹ்வின் அறிவுதான் என்று கூறிக்கொண்டு, அப்படிப்பட்ட அறிவை யா அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவாயாக. ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா என்னுடைய அந்த அறிவை பெருக்குவாயாக என்று முன்னோர்களின் அறிவும் பின்னோர்களின் அறிவும் கொடுக்கப்பட்ட அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்கள் துஆ செய்தார்களோ அதை போல் நாமும் துஆ செய்து அல்லாஹும்ம அல்லிம்னி அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, அவர்கள் செய்த அதே துஆ, இறைவா நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதன் மூலமாக எங்களுக்கு நீ நன்மையை பயனை நீ அழி. அல்லிம்னி பிமா யன்ஃபஉனி, அதை போல் எனக்கு பயனளிக்கக்கூடியதையே நீ எனக்கு கற்றுத்தா என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட அந்த துஆவை செய்தவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். அதுதான் இந்த உலகத்துக்கும் ஈடேற்றத்தை தரக்கூடியது, அதுதான் நம்மை உண்மையான முஸ்லிம்களாக ஆக்கக்கூடியது. அதன் மூலமாக இஸ்லாம் இந்த உலகத்தில் நிலைபெறும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.